தொடர்ச்சியை குடும்பத்தை அமைக்க தேவையானவை பற்றி சொல்றாரு. முக்கியமா குடும்பத்தை அமைக்கிறதுக்கு லாபம், வருமானம், பொருள் இதெல்லாம் தேவை. ஆனா இதுல யார் சம்பாதிக்கின்றார், யார் சம்பாதிக்கவில்லை என்பது பேச்சில்லை. வருவது அனைத்தும் குடும்ப வருமானம். எதுவரும் அதை பற்றி விமர்சிக்க கூடாது. எதுக்கு அப்பா எழுதாருன்னா, ஒரு காலகட்டத்துல குடும்ப தலைவர் தான் சம்பாதிச்சிருக்காரு. அதாவது ஆண். அது காலம் மாறி போயிட்டு கணவன் மனைவி இருவருமே சம்பாதிக்கிறாங்க. அப்ப அதுல ஒருவருக்கு கணவனுடைய மனைவி வருமானம் கூட இருக்கலாம், மனைவியோட வருமானம் கூட இருக்கலாம். அதனால அதை பேசிக்கிறாங்க. நான் மியூட் போயிடுச்சு. நான் மைக் அங்கிள் மியூட்ல இருக்காரு. அங்கிள் கால் பண்ணி சொல்லிடுறேன். கேக்குதா? இங்க இருந்தே பாத்துக்கப்பா. இப்ப பேசுனதுல ரெக்கார்ட் ஆகிருக்கு. கேட்கலாமா? கேக்குது. குடும்பத்தை அமைக்க தேவையானவை லாபம், வருமானம், பொருள். இதுல யார் சம்பாதிக்கின்றார் என்பது முக்கியமல்ல. வருவது அனைத்தும் குடும்ப வருமானம். எவரும் அதை பற்றி விமர்சிக்க கூடாது. இது முக்கியமான. யார் மூலமா வருது, யார் அதிகம் சம்பாதிக்கிறார், யார் குறைத்து சம்பாதிக்கிறார் என்பன போன்ற கருத்து வேறுபாடு இல்லாம அவற்றை இதுவரும் குடும்ப வருமானமாக எடுத்துக்கொண்டது. அந்த விமர்சனம் கூடாது. தானா அமைஞ்சது. நானும் தொடங்கி நாங்க ஆரம்பத்துல இருந்தே வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த தனி கணக்கு, என்னுடைய கணக்கு தனி, மனைவிக்கு கணக்கு தனி இல்லாம எல்லாம் ஒன்றாதான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு அமைந்த ஒரு அன்னையினுடைய ஒரு முன்னையே அன்னை கொடுத்த ரசியும். உறவு, உணர்வு, மனநிலை, இது மூணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. குடும்பத்தினர் எவரிடமிருந்து எது வந்தாலும் அதை ஏற்க வேண்டும். அதாவது அவங்ககிட்ட இருந்து வர்றதுல இந்த உறவுகளை பொறுத்துல அன்பு இருக்கலாம். சில பேர் கோபமா இருப்பாங்க, சில பேர் வெறுப்பா இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுட்டு அது சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்நோக்கத்தை ஏற்கும் பயிற்சியையும் மனப்போக்கையும் உணர்வு பெறணும். குடும்ப சுமூகம் முக்கியம், குடும்ப ஒற்றுமை முக்கியங்கிற இதுல மனம் அறிவு. குடும்பம் என்ற மனநிலை எந்நேரமும் எல்லா செயலிலும் அனைவராலும் ஏற்று போற்றி பாராட்டப்பட வேண்டும். முதல்ல இருந்து இந்த குடும்பம் சமுதாய அமைப்புல ஒரு குடும்பம் முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. அப்படி இந்த ரோலை பிளே பண்ணதுனால அதுல எல்லோரும் அந்த சுமூகம் குறையாம நம்ம முன்னே பார்த்தோம். சுமூகம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல லைஃப் பகவான் சொல்றாரு. அதனால உலகத்துல உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே சுமூகம் இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்துதான். அதனால அந்த நோக்கத்தை ஏற்கும் பயிற்சியை பெறணும்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாரு. அது அபிப்பிராயத்தை மாற்றினாங்கன்னா, ஒரு பேராசிரியர் பிள்ளை தொழிலதிபராக வர்றாரு. அவர் மனைவிக்கு அடங்கியவர். இதை பத்தி தெரியும். மனைவிக்கு அடங்கியவர் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு மேல அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைக்கு எதிரிலேயே அப்பா புண்ணியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் அதையும் அர்த்தமில்லாம நம்பிட்டு இருப்பாங்க. அது அவங்க மனசுல பதிஞ்சு போச்சு. அவர் ஒரு தொழிலை இதுவரைக்கும் யாரும் ஆரம்பிக்காத தொழிலை செஞ்சு அதன் மேல குணம் இருக்காரு. இருந்தாலும் அப்பாவுக்கு சேதமில்லை அப்படின்னு சொல்லி இது பண்றது. பிள்ளை என்ன பண்றான், அப்பாவுக்கு இது வந்த பிறகு தானே தொழில் நடத்துறான்.
தொழில் நடத்துறது வந்து இந்த அம்மா வந்து அப்பா புண்ணியம் இல்லைன்னு சொன்னது அவன் மனசுல பதிஞ்சிருந்ததுனால அந்த பிரிஜுடிஸ் இதுவும் உங்களுக்கு தெரியும். பிரைடல் பிரிஜுடிஸ் ஜேனாஸ் நாவலை அடிப்படையாக வச்சு அப்பா நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரிஜுடிஸ்ங்கிற நம்ம முன்னபிப்பிராயம் வந்து எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடிய இந்த இதுல நம்முடைய வேணுகானம் நம்ம மையத்தின் மூலமாக அந்த ஒரு வேணுகானத்தில் கற்றெழுதி அதை எழுந்தார். குடும்பத்துல ஒற்றுமையே இல்லாம இருந்தப்ப அந்த அம்மா இந்த குடும்ப தலைவியை அணையிட்ட வந்தவங்க சரி தன்னுடைய அபிப்பிராயத்தை கணவரை பற்றி இந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கிறேன், அவர் குறை சொல்லாமல் இருக்கிறேன்னு நினைத்ததுமே டக்குன்னு சுமூகம் வர்றதை அதனால அப்பா புண்ணியம் இல்லைன்னு சொன்னதும் அது வந்து இதாக. அப்புறம் அப்பா புண்ணியம் இல்லைன்னு சொன்னவன் என்ன பண்றா, வந்து அம்மாவும் சேர்ந்து தொழில் இருக்கிறா, அம்மாவையும் தொழில் இருக்கிறா. அதை பத்தி யோசிக்கிறேன். அதாவது பொதுவா வந்து இந்த அபிப்பிராயங்கள் வரும்போது அந்த அபிப்பிராயங்களை நம்ம பெற்றோர் அப்பா சொல்றாங்கன்னோ அம்மா சொல்றாங்கன்னோ கனமூடி இருக்காம அதை வந்து முதல்ல பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிக்கணும். இந்த இவரு சொல்றதா சொல்லுவோம், யார் சொல்றதா இருந்தாலும் வந்து எவர் சொன்னாலும் அதை வந்து அது அறிவுபூர்வமா அதை மதிப்பீடு செஞ்சு அதை ஏற்றுக்க அப்படின்னு. அதுல வந்து அப்பா சூன்யம்னு சொல்லி இந்த மனசுல தொழிலை நிறுவியவர் தகப்பனார், அதுவும் நாட்டில் புதுவகையான தொழில். அவர் வந்து அப்பா சூன்யம்னு சொன்னது அப்பட்டமான பொய். ஆனா அதை தவிர தன்னை பாதிக்க விஷயம் தவிர தாயார் சொல்வதை பிள்ளைகள் 40-50 வயது வரை யோசிக்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். தாயாருக்கு பிள்ளைகள் மீது அந்த செல்வாக்கு உண்டு. சில தாயாருக்கு எல்லாரும் இல்லை. அதே போல் தகப்பனார் சொல்வதையும் பிள்ளைகள் பெரும்பாலும் ஏற்பார்கள். அர்த்தமற்றதாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்வது வேத வாக்குன்னு சொல்லுவாங்க. தங்களை பாதிக்காத விஷயங்களில் அர்த்தபுஷ்டி உள்ளதாக தெரியமாக ஏற்பார்கள். அதை யோசிக்காமல் 4 பேர் எதிரிலே பேசுவார்கள். அவங்க சொன்னது சரின்னு நினைச்சிட்டு இப்ப சரியில்லாத விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அது தவறாக போகுது. அதனால அது போல தாயார் சொன்னதா இருந்தாலும் சரி, தந்தையார் சொன்னதா இருந்தாலும் அதை கண்ணை மூடி ஏற்காமல் பகுத்தறிவு மூலமாக யோசித்து பார்க்க வேண்டும்ன்றதா இந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் சில பேர் என்ன, தாயாருக்கு அப்புறம் அந்த இடத்தை மனைவிட்ட கொடுத்துருவாங்க. மனிதன் சிந்தனை உடையவன், அவனுக்கு மறுபுறம் உண்டு. சிந்திக்காமல் செயல்படும் திறன் உண்டு. சிந்தனைக்கே வேலை இல்லாமல் ஒருவரை ஏற்க அவன் மனம் அலையும். இது மனித. யாராச்சும் ஒருத்தர் எனக்கு வழிகாட்ட கொடுக்கணும், என்னை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகணும், தான் முயற்சி செய்து தான் முன்னேற அப்படி நினைக்கிறேன். தெரியுமா? ஹலோ, கேக்குதா? கேக்குது. கேக்குது. பேசலாமா? பேசலாம். சிந்தனைக்கே வேலை இல்லாமல் ஒருவரை ஏற்க அவன் மனம் அடையும். அதுபோல் தலைவனை நாடுவான். அதுதான் தலைவர் எது சொன்னாலும் என்ன சொல்லிப்பாங்க, விழுன்னா விழுவாங்க தலைவர். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துல விகாரி ஏற்க சிறந்த அறிஞர் ஒருவர் எழுதிய புத்தகங்களை படித்து அவர் சொல்லியவற்றை அப்படியே ஏற்க முயல்வான். மனைவியை அதுபோல் ஏற்க முயல்வான். இது போல அதெல்லாம் தெரியாது, அப்பா சொன்னால் செய்தேன் என்பான். இப்படி நமக்கென்று அதே சில பேர் என்ன செய்வாங்க, சில குறைபடுவார்கள். அதுபோல் ஒருவர் தன் வாழ்வில் இல்லை என குறைபடுவர்கள். நமக்கென்று ஒரு பெரியவர் இருந்தால் செய்கின்றால் செய்யலாம், அதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒருவரை முன்மாதிரியாக கொள்றதுங்கிறது இருக்கலாம். குருவை கொள்ளலாம். சிறந்த குருவை, நமக்கு குரு கிடைச்சிருந்தா அந்த குருவை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த குருவையும் சரியா அமைத்து ஏற்கலைன்னு சொன்னா, நமக்கு அமையலைன்னு சொன்னா அது பிரச்சனையாக போகும், விளையாட்டு அது பின்னாடி சொல்லுவாங்க. அதனால தனித்தன்மையுடைய சிந்திக்கும் மனத்தின் மறுபுறம் சிந்திக்காமல் பணிந்து செயல்படும் உணர்வுகளாக இருக்கிறது. அது வைட்டலுக்கு உடையது. அது அப்படியே பின்பற்றணும். அப்ப அம்மா அப்பா கொடுமைக்காரர், நம்ம என்ன அப்பா பொய்ய உள்ளே உண்மையா நினைச்சிட்டு அதை பின்பற்றினாங்க. ஆனா பொய் சொல்லிட்டா அந்த பொய்க்குரிய பலன் வரும். அது வாழ்க்கை பாதிக்கிறது. பொய் மட்டும் சொல்லிய தாயாருக்கு
பிள்ளைகள் நெருக்கமாக வந்து அன்பையும் ஆதரவையும் பொழியவில்லை. அப்பாரை பற்றி தாயாரை பற்றி அப்பா தப்பா பேசிட்டாங்க. ஆனா அதுக்கு அவங்க கடைசி வரைக்கும் நடக்கல. தங்கள் சாப்பிடாது தங்கள் சௌரியத்திற்கு மட்டும் தாயாரிடம் வருவார்கள். தாயாருக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் என்னை யாரும் காப்பாற்றுவார் என தோன்றவில்லை என்ற அனுபவமே நிச்சயம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கும் இடம் பெரியது. இந்த மாதா பிதா குரு தெய்வம் அதில் சொல்லி மூணாவதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல் தலைவருக்கு கொடுக்கும் இடம் ஆகும். குழந்தைகள் வளர வளர அந்த இடம் குறைந்து மறைகிறது. அதை நல்ல முறையில் பெற்றோர் பயன்படுத்தினால் பலன் அபரிமிதமாக இருக்கும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நம்பிக்கை இல்லை என்ற நிலை எழவே எழாது என்பது முக்கியம். குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எப்போதும் நம்பிக்கை இருக்கணும், நல்லா இருக்கும். அது எடுக்கலாம். எனவே இது உலகத்து பேருண்மை. சரியானதை சொல்ல வேண்டும், சிந்திக்க பழக்க வேண்டும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பெற்றோர் தாயோ தந்தையோ உயர்ந்த இடத்துல பிள்ளைகள் வைக்கிறதுனால அந்த பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை தாயும் தந்தையும் சரியான முறையில் வழிகாட்டுறது. தாய் தந்தையை பற்றியோ தந்தை தாயை பற்றியோ தவறான அபிப்பிராயங்களை இந்த பிஜினஸ் உண்டாக்க முயற்சி பண்ணா அது அந்த வாழ்க்கையை நம்ம பாதிக்கும். அதனால அப்புறம் வந்து நம்பிக்கை இல்லைங்கிறதுனால விழவே இடாது. நல்ல முறையில் அதனால குழந்தைகள் வளர இடம் குறைந்து வருகிறது. அதை நல்ல முறையில் பெற்றோர் பயன்படுத்தினால் பலன் அபரிமிதமாக இருக்கும். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையே நம்பிக்கை இல்லை என்ற நிலை எழவே இடாது. இது உலகத்து பேருண்மை. இது பெற்றோருக்கு மட்டுமல்ல, அரசன் தலைவன் மதகுரு கணவன் அதிகாரிகள் செல்வர் அனைவருக்கும் உள்ள சட்டம். தெய்வம் பெற்றோரை முன்னறி தெய்வமாக வைத்தாலும் மனிதன் தனக்கே உரிய தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுகிறான். அதனால் கட்டுரைக்குரிய நீண்ட கருத்தாதலால் அதன் சாராம்சத்தை மட்டும் இங்கே உயர்ந்ததற்கும் தாழ்வதற்கும் இடையே உள்ள இடைவெளி இறைவனால் உயர்ந்தவருக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பாகும். தாழ்ந்ததை உயர்த்த தக்க வரம் இது. இன்று வரை உலகில் இடைவெளியை இறைவன் அடித்தபடி பயன்படுத்தியவர் இல்லை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்கிறார். சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. அவங்க செய்த தொழிலினால வந்து வேற்றுமை இருக்குது. ஆனா அந்த வேற்றுமை அந்த உயர்வை வந்து பயன்படுத்தணும். நல்ல தலைவர்கள் உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து டவுனுக்கு போகணும் வந்துடுறாங்க. கிராமத்தை மேலே கொண்டு வரணும்னு தலைவர்கள் அதுக்கு திட்டங்கள் கொண்டு வராங்க. சில சமயம் பறிக்குது, சில சமயம் பறிக்காது. இந்த உடவெளி வந்து பெரிய உயர்ந்தவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குது. அவங்க போய் தவறு குறைந்து குற்றம் இல்லாமல் அடிக்கிறது தலைவருக்கு கொடுத்தாக்க அதை பயன்படுத்திட்டார். அதை வாய்ப்பை பயன்படுத்தாதவர் குறைவு. அதுபோன்ற சமூக அமைப்புகள் என்ன இருந்து சொல்கிறார். முதல்ல அவதார புருஷன் தேர்வு அது சாமானிய மக்களுக்கு வராது. அது விதிவிலக்கு. அவதார புருஷனா வர்றவர் பகவான் மாதிரி அன்னை மாதிரி விதிவிலக்கு. இறைவனுடைய பரம்பரையின் அம்சமாகவும் பராசக்தியின் அம்சமாகவும் வர்றதுனால மற்றபடி மத குருமார்கள் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு இருக்கிறாங்க. அரசன் பொதுஜனம், தலைவன் தொண்டன், பெற்றோர் பிள்ளைகள். அதாவது மத குருமார்களை இப்போ அந்த பொதுமக்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அரசனை அந்த காலத்தில் இருந்தப்போ பொதுமக்களுக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இந்த தலைவனை தொண்டர்கள் பயன்படுத்துறாங்க. தொண்டர்கள் நம்புறாங்க. பெற்றோரை பிள்ளைகள் நம்புறாங்க. நகரத்துக்கு வந்து கிராமத்தை தொடர்ந்து வக்கீல் வந்து கட்சிக்காரன் நம்பிதான் ஆகணும். ஆசிரியர் மாணவன் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு. கணவனை வந்து மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவி கணவன் இருக்கிறாங்க. முன்னேறிய நாடு பின்தங்கிய நாடு. முன்னேறிய நாடுகளை வந்து பின்தங்கிய நாடுகள் அது டெவலப்டு கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கிறது. வியாபாரி விவசாயியுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வியாபாரி வாங்கி தான் விற்கிறாங்க. அவங்க அப்படியே அமைகிறது. முதலாளி தொழிலாளி முதலாளிக்கு நடக்கிறது. அதிகாரி குடிமக்கள், முன்னோடி பின்வருபவர், பயணிகள், முன்னால ஒரு புதிய பாதையை வகிக்கின்றவர், ஆராய்ச்சி மூலமாகவோ மூலமாகவோ சமுதாய அடிப்படையிலோ. செல்வர் ஏழை, உடல் உறுதி உள்ளவர் வலிமையற்றவர், இராணுவம் மக்கள், தொழில் குடிமக்கள். அவதார புருஷர் மட்டுமே இப்பட்டியலில் விளக்காக தன் ஞானத்தை உலகுக்கு அளித்து வருகிறார். அவர் தவிர பிரம்மத்தை அறிவினரிலிருந்து அது ஞானி கொண்டு வைரத்தை கண்டவன் வரை எவர் எதை அதை முதலில் அபரிமிதமாக பெற்றாலும்
அதை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வது இல்லை. அது பகிர்ந்து அவதாரம் மட்டும்தான் பகிர்ந்து கொள்றாங்க. அவதாரத்துடைய செய்தி தான் கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, ராமனாக இருந்தாலும் சரி, முன்னால் வந்த அவதாரங்களாக இருந்தாலும் சரி, அன்னையாக இருந்தாலும் சரி, பகவானாக இருந்தாலும் சரி, பெற்றவர் பெற்றதை தங்களுக்கே உரியதாக வைத்துக் கொள்ளும் வாசியர்களோ மாணவர்களோ கணவனோ உண்மையை நாடோ வைத்துக்கட்ட அது வளர்ச்சி. பிறரை அதிலிருந்து விலக்கி விடுகிறார்கள். வேதகால இந்தியாவிலிருந்து இன்று ஜப்பான் தலையெடுத்தது வரை இது சட்டமாக செயல்பட்டு வருகிறது. இதற்குள்ள மறுபுறங்கள் கட்டுரைக்குரியது. இடைவெளி ஏராளமாக இருப்பதால் அங்கு போய் தந்திரம் ஏமாற்று தில்லுமுள்ளு செய்ய முழு வசதி இருப்பதால் சுமார் ஒரு நூற்றாண்டுக்குள் இடைவெளி கருத்த பிசாசு போல உறைவிடமாகிவிட்டது. அதன் பின் அது மாறவில்லை. அதுக்கு மேல அது தரம் உயர்ந்து அசுர சக்தியாகுதுன்னு சொல்றாங்க. அதனால உதாரணம் என்ன சொல்றாங்க, இந்த பழமை இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் மேலே நிற்குது. ஆனால் பழம்பெரும் நாகரிகங்கிறது மேசப்பட்டோமியா, எகிப்து, கிரீஸு, ரோமாபுரி, இந்தியா, சைனா எல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் அடுத்த நிலை விஞ்ஞானம் வரலை. ஏன்னா இருந்தவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கலைங்கிறதான். அது நாகரிகனுக்கு அப்பா இதெல்லாம் இந்த மெசபட்டோமியா, கிரீஸ் இருந்தப்பெல்லாம் ஐரோப்பா நாகரிகம் அது நாகரிகம் ஐரோப்பாவில் இருந்துச்சு. ஐரோப்பாவே உலகம் என 1950 வரை இருந்தது. தொழில் முன்னேற்றம் அமெரிக்காவுக்கு போச்சு. அடுத்த நிலை விஞ்ஞான தொழில் முன்னேற்றம் ஜப்பானுக்கு. இதில் முதல் அணுகுண்டு போட்டு அழகாகிறது இங்கே போச்சு. இந்தியாவில் எந்த பெரிய நல்ல மாறுதலும் தாழ்த்தப்பட்டவரிடந்தே வர முடியுமே தவிர சமூகத்தில் உயர்ந்தவர்களிடம் வாய்ப்பில்லை. இதில் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பவரை அவர் சட்ட இந்த அரசியல் நிர்ணய சட்டம் வகுப்பதில் மேலே இருந்தாலும் அவர் தெரிவித்தது. இதற்கு விலக்கான நிலை உயர்ந்தது பொய்யை நாடாமல் சத்தியத்தை நாடினால் உயர்ந்தது உன்னதமாகும். அதான் நேருவே பகவான் சொல்றார். காந்தியும் சத்திய சோதனை செய்தார். அவருடைய நூலே எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் தான். அவருடைய வாழ்க்கையே எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் தான். மொழியே சொல்லணும்னு சொன்னார். நேரு மிக உயர்ந்த தந்தை மோதிலால் நேரு அவருடைய மகன். அவர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அறிவிச்சாரு. அவர் கூட படித்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட அவருக்கு வசதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் உண்மையுடையவராக இருந்ததுனால பொய்யை நாடாமல் சத்தியத்தை நாடினால நேருவை பகவான் அப்படிப்பட்டவர் என்று சொல்கிறார். நேரு இதுக்கு முடி வந்ததுவே நேருவை பற்றி அன்னையும் சொல்லியிருக்காங்க, பகவான் சொல்லியிருக்காங்க. அவரை நோட் பண்ணிக்கணும், அவரை குறிப்பிட வைக்கணும். அதாவது காங்கிரஸ் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே காங்கிரஸ் தலைவராக நேரு இருந்தது. அதனாலோ என்னவோ அவர் குடும்பம் 40 ஆண்டுகளாக நடத்துகிறது. இது அவருடைய அந்த உண்மை, அந்த உண்மை பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பெற்றோருக்கு இயற்கையில் இந்த உயர்ந்த இடம் அதை உன்னதமாக்குவது நல்லது. அதை பொய்க்கு ஆளாக்கி இருளால் நிரப்புவது மனிதனுக்கு அந்த மாதிரியாக வழிகாட்டுபவராக இருப்பவர்கள் அதற்கு பெற்றோர்கள் இருக்கணும். அவங்க அதுக்கு ஆதர்ச பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக மேலப்படும். குழந்தையை வற்ற வைப்பதில் தொந்தரவை போக்க சொல்லும் பொய்யில்லை என்று பாரதம் சொல்கிறது. பாரத கதையில வருது. ஆனால் பாரதத்தை எல்லாம் பிரச்சனை நடந்தது. நடைமுறையில் குழந்தை தண்ணீருக்கு விளையாடுவதை தடுக்க வா பீச்சுக்கு போகலாம், சாக்லேட் தருகிறேன், எதிர்விட்டு குழந்தை கூப்பிடுகிறது என்று சொல்லி தண்ணீரிலிருந்து அழைத்து வருகிறோம். வெகு சீக்கிரம் குழந்தை நாம் சொல்வதெல்லாம் பொய்கள் என்று அறிந்தால் தான் பெற்றோரால் ஏமாற்றப்படுகிறது என்பதுடன் பெற்றோர் சொல்வதை நம்ப முடியாது என்று 4-5 வயதில் குழந்தையை புரிந்து கொள்கிறது. பெற்றோர் அப்பொழுதே தங்களுக்கு குழந்தைகளின் நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள். இது முக்கியம். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. நான் இங்கே வர்ற குழந்தை விஷயத்துல சொல்றேன், அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியல. ஏதாவது ஒரு இதுக்காக சும்மா விளையாட்டுக்காக பொய் சொல்றது. இந்த குழந்தை அது முதல்ல உண்மைன்னு நம்பிக்கும். ஆனால் அதுக்கு பிறகு என்ன இல்லை, அம்மா போய் சொன்னாங்க, அப்பா போய் சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க உண்மையை சொல்லும்போது நம்பிக்கை அம்பாவும். அதனால நம்ம அன்னையை ஏற்றுக்கொண்டு அனுப்பப்படுது. ஏன்னா ட்ரூத் தான் கேட்காது, உண்மைதான். அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் சூப்பர் மைண்ட். இது சூப்பர் மைண்ட்னு சொல்றது ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான். அதிலிருந்து வழுவாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்பா பொய் சொல்ல மாட்டார்,
அம்மா என்னை ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கை மிகச் சிறிய குழந்தையா இருக்கும் போதே கொடுக்கணும். லேட்டஸ்ட் சைக்காலஜிலையும் எனக்கு சொல்றாங்க, குழந்தைகளை சுதந்திரம் கொடுன்னு வளர்க்க சொன்னாங்க. இல்லாம கண்டிப்பா இருக்க வேண்டியதில்லை, கண்டி கொடுக்க முடியுங்கிறத கொடுக்க மாட்டேன்னு சொல்றதை சோதிச்சுக்காம கண்டிக்காம சொல்லுன்னு சொல்றாங்க. குழந்தை அழுது போகுது, ரோட்ல பார்த்து சாக்லேட் வேணும்னு செய்யுது, விழுந்து டெம்பர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி விழுந்து கையை காலை வளர்த்து அழுது. அப்போ இல்லைம்மா இது வேண்டாம், அவனுக்கு இப்போ எடுத்துக்காது, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் பண்ணாலும் அதை திட்டாம கையாமல் இருந்து அமைதியாக இருக்க இந்த குழந்தை இது மாறணும் அப்படின்னு நம்பிக்கை. அதான் இப்போ குழந்தைக்கு புரியுமானால் அப்பெற்றோர் உயர்வை உன்னதமாக்குவார்கள். அவர்கள் தன் தந்தையும் தாயும் முன்னர் இருந்து நமது முன்னர் தெய்வமே அது சந்தேகமில்லை. எத்தனை பேர்கள் இது தேர்வார்கள் அப்பா கேட்கிறார். தேடியவர்கள் குடும்பம் உயர்ந்ததாகும். அதுதான் முக்கியம். விளையாட்டில் கூட அவன் விஷம மண்டலத்திலிருந்து திசை திருப்புவதற்காக கூட போய் சொல்லலாம், உண்மைதான் சொல்லணும். அப்படி சொன்னா இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். அது அவருடைய வழியில் மேலே கொடுத்து வரும். அது தேடிதான் ஆகணும். அதனால இதற்குரிய கருத்துக்கள் வாழ்விற்கு பொதுவாக எல்லா நிலைகளுக்கும் சொன்ன என்பதால் விளக்கம் போதுமானதாக இருக்கும். அடுத்தது பணம். பணத்தை நம்புவது என்பது ஒன்று, பணத்தை மட்டுமே நம்புவது என்பது அதிகபட்சமானது. அந்த நம்பிக்கை உள்ளத்தில் குடும்பம் என்பது உருவே ஆக முடியாது. பணத்தை மட்டும், பணம் தேவைதான், பணம் இல்லாமல் முடியாது. அன்னைகிட்ட வந்தாக்கா செல்வம் பெருகுன்னு சொல்றாங்க. செல்வம் பெருகி பணம் பகவான் அன்னைங்கிற விஷயத்துல பணங்கிறது தெய்வீக சக்தி. அது அசுர சக்திகளில் இருக்குது. அதை சரியான வகையில மீட்டெடுத்து தெய்வீக காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அர்த்தம். அதனால பணத்தை வேண்டாம்னு சொல்றதே அர்த்தம் இல்லை. பணம் நிச்சயமா வேணும். ஆனா அந்த பணம் எப்படி இருக்கணும், அந்த பணத்தின் மூலமா வர்றது என்னமா என்ன வழியில இருக்கணும், சரியான வழியில தான் வரணும். அதுதான் பகவான் சொல்றது. அதனால பணத்தை குடும்ப பொருள் இருக்கிறதுனால அந்த பணத்தை விற்கிற உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொருள் வாங்க போறவங்கள முதல்ல என்ன விலைன்னு கேட்பாங்க. தரத்தை பார்க்காம விலையை பார்க்கறது, அப்படி இல்லாம தரத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரியான விலையை கொண்டே பொருளையும் அதன் பயனையும் அறுப்படும் நினைப்பான்மையை நான் சொல்கிறேன் தப்புன்னு சொல்றாங்க. அதனால விலையும் தரத்தையும் ரெண்டும் பார்த்து பார்க்கணும். அப்படி இல்லாம சரியான தெளிவானதோட செஞ்சாக்க நாளை அப்படி செய்யறவங்களுக்கு இந்த கஷ்டம் வராது. நான் அந்த பிள்ளைகள குடும்பம் எல்லாம் அந்த விலையை மட்டும் பார்க்காம, பணம் சேரணுங்கிறத மட்டும் பார்க்காம, தரத்தை பார்ப்பதும் அது வரும் வழியையும் பார்த்தார்கள் சொன்னா, இந்த பெற்றோர்கள் எப்படி செஞ்சாங்கன்னா அவங்க அந்த வீட்டு குடும்ப குழந்தைகளா நேரம் நல்லா வரும். பிள்ளைகளும் மற்றவரும் அப்படி இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் மற்றவர்களும் திறமையாக இருப்பார்கள். மற்றவர்கள் அவர்கள் திறமையை பாராட்டுவார்கள். எப்பொழுதும் இதெல்லாம் ஒரு பணம் சம்பாதிப்பா கை மீதியா இருப்பாங்க. ஆனா பணத்தை மட்டும் பெருசா நினைச்சிருந்தா வீடு இருக்கும், குடும்பம் இருக்காது. குடும்பம் என்ற உணர்வு இருக்காது. குடும்பம் அளிக்கும் மன நிம்மதி இருக்காது. பணத்தை சேகரிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறதுன்னு இருந்தா அதை வற்புறுத்தி பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு அது மனசுல சொல்ல முடியும்னா, அந்த பணம் இருக்கும், பணம் நிறைய இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல அந்த ஒற்றுமை இருக்காது. அது தப்பா போகுது. அதனால அது இது வராம பேரிடியே விழுந்து அப்ப என்ன ஏன் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் இவரை சோதனை செய்யவில்லை, இவர் மேற்கொண்ட முறைகள் அளவுகளிலிருந்து பிரித்து மேற்கொள்ளி அதற்குரிய பலன்கள் வருகின்றன. பேரிடியா முறை அளிக்கும் பலன். தவறான முறைகள் மூலமாக பணம் முக்கியம்னாலும் தவறான முறையான அது கிளியரா அப்பா எழுதுறாரு, பகவான் எழுதுறாரு. அந்த அன்னைங்கிற புத்தகத்துல பணம் தெய்வீக சக்தி, அதை சரியான முறைகள் மூலமாக அசுர சக்தியை சேர்ந்து மீட்டெடுத்து நல்ல காரியம் தெய்வீக காரியங்களுக்கு பயன்படுத்தி. அதனால இந்த பணத்தை பணம் தான் முக்கியங்கிற முக்கிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க. பணத்தை சம்பாதிக்கும் முறையும் நேர்மையானதாக இருக்கணும்னு சொல்லுங்க. அப்படி இல்லாம இருந்தாங்கன்னா என்ன பண்ணா, வயசான பிறகு இந்த பிள்ளைகள் கட்டுப்பட மாட்டாங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த குழந்தைகள் பெரியவங்களானவர்கள் மயிரிடையே கூட கட்டுப்பட மாட்டார்கள். வெட்கமில்லை
இல்லாமல் பொறுப்பை ஏற்க மறுப்பார்கள். கடமை என்ற ஒன்று உண்டு என்பதை அறியாதவராய் செயல்படுவார்கள். ஆனால் இருந்தாலும் நடந்தால் அண்ணன் பாதிக்கப்படுவான், தகப்பனார் என்ன ஆவார், தங்கைக்கு எப்படி திருமணமாகும் என்பது அவர்கள் மனதில் இடம்பெறாது. இவர்கள் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள். ஏனெனில் இவர்களை வளர்த்த பெற்றோராக இல்லை, பணத்தை கருதியவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையிலும் வீட்டில் எவருக்கும் பணம் கட்டுப்பாடாக இருக்காது. பணம் இருந்து என்ன மக்கள்லாம் இல்லைன்னா அப்ப அங்கு பேர் இருக்கிறது. இந்த பணம் உபரியாக இருக்கும், மனம் இருந்த இடம் சரியாமல் இருக்கும். அதனால இந்த பணம் வருவது சரியான வழியாக இருக்க வேண்டும். பணத்தின் வருகை மட்டும் காட்டக்கூடாது என்றால் கருத்து பணத்திற்கு முழுவதும் பொருத்தம் என்றாலும் கடமை உணர்வு, பாசம் இவற்றை கருதாது. வசதி, ஆதாயம், மரியாதையை கருதும் எவருக்கும் எக்காரணத்தால் அதை பாராட்டினாலும் இதே பலன்தான். குடும்பத்தின் ஒற்றுமையை அதே பாராட்டணும். வசதி, கடமை உணர்வு, பாசம் இருந்தாங்க. வசதியும் ஆதாரத்தின் மரியாதையும் பார்த்தாங்க, அதுவும் அதுதான். இன்னொரு ட்ரெண்ட் இருக்கிறது. குடும்பத்துல பெண் திருமணமாக்கி தாயார் குடும்பத்தை விட வசதியான குடும்பத்திற்கு போனால் தாயார் குடும்பத்தை ஆதரிக்கும் பழக்கம் உண்டு. கணவன் வீட்டிலிருந்து பணத்தை எடுக்கிறது தாயார் குடும்பத்தை ஆதரிக்கிறது. அப்படி ஒரு குடும்பம் பழக்கத்தால் அழியும் என்ற பொது நம்பிக்கையை நீர் நடந்தவர் பொது நம்பிக்கையை உண்மையை அனுபவித்து காண்பார்கள். அதே மாதிரி இங்கே அம்மா வீட்டில் இருக்கிற சொத்தை பிள்ளை கணவன் வீட்டுக்கு எடுத்துக்கணும். குடு 2 விதமான குடும்பத்திலே வசதியான குடும்பத்துக்கு போன பெண் அந்த கணவன் வீட்டு குடும்ப வசதியை தன் பெற்றோர்களுக்கு பயன்படுத்தும். அதே போல தாயார் வசதியான வீட்டு குடும்பத்து பெண் தாயார் வீட்டு குடும்பத்திலேருந்து எடுத்து போய் பெற்றோருக்கு பயன்படுத்துறது, கணவனுக்கு பயன்படுத்துறது. 2 செஞ்சாலுமே அது வசதியை தயார் குடும்பத்திற்கு கொடுத்தாலும் அதுவும் சுயநலம் தான் அப்படிங்கிறாங்க. சுயநலத்திற்கு ஆசை, குடும்பத்திற்குரிய முறையை, செயலுக்குரிய சட்டத்தை மீறும் இடத்தில் காரியம் கெட்டு போகும். அதாவது இரு குடும்பங்களும் அழிவை நோக்கி கொள்ளும். அது இது எல்லாமே சுயநலம் தான். ஒரு வகையானது தன் சுய குடும்ப நலம், நான் வந்த குடும்ப நலம் அல்லது போன குடும்ப நலம். பெற்றோர் வீட்டிலிருந்து இன்னும் கொடுங்கன்னு கேட்டு எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி இல்லாமல் போற பெண்ணும் அந்த கணவன் குடும்பத்தையும் அழிவதற்கு காரணமாக இருக்காங்க. அதே மாதிரி கணவன் வசதியானவர் இருந்தால் அவங்க வீட்டில இருந்து பெற்றோருக்கு தம்பி அண்ணன் கொடுத்தாலும் அதுவும் சரியாக 2மே சரியில்லைன்னு நான் பார்க்கிறேன். அதனால இந்த தவறு நடக்க ஒரு குடும்பம் கருவியாக இருப்பதால் நான் இதை கருதுகிறேன். தவறு நடக்கிறதுக்கு எப்படி குடும்பத்தின் மீது சுமத்துவது. அதனால சுயநலத்திலிருந்து வெளியில வரணும். அதனால சுயநலத்திலிருந்து நல்லது வரவே வராதுன்னு தொடர்ந்து நிபுணர். தன் திருமணத்திலிருந்து 20 வருஷங்கள் மாமியார் வீட்டு சொத்தால் பிறந்த வீடு சௌகரியப்பட்டு மாமியார் வீடு திவாரானவின் தன் மூச்சுள்ளவரே திவாரானத்தில் வசதியாகினான். அப்படி ஒரு உதாரணம் சொல்றாரு. அதனால என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. சுத்து மாமியார் வீட்டுல எல்லாம் இருந்த பிறகு அந்த மாமியார் வீட்டிலே இருந்துட்டு இருந்து அண்ணன் நல்லா செஞ்சவங்க தன் அண்ணன் அகால மரணம் அடைந்ததையும் தம்பி திவாரானதையும் பார்த்து தன் போக்கை மாற்ற மாமியார் வீட்டு மகனார் கணவன் வீட்டு சொத்தை பயன்படுத்தி அதனுடைய பலனாக அவர்களும் திவாரானாங்க, இவர்களும் திவாரானாங்க. அண்ணன் அகால மரணம் அடைந்தான். அதனால இப்படியே கூடாது அப்படின்னு. இதெல்லாம் குடும்ப பாசம் என்று நினைப்பதை விட குடும்பம் என்ற பெயரால் சுயநலத்தை சம்பாதிப்பது என்று அறிய வேண்டும். குடும்பம் இல்லை. குடும்பம் ஒரு கோயில். அங்கு நல்லதை வளர்க்க முடியும். அதை பயன்படுத்தி தவற்றை வளர்ப்பது குறை மட்டுமல்ல, குற்றமாகும். இந்த குடும்பம் கோயிலாக தான் நடத்துமே தவிர அங்கே குறை வரவே கூடாது. இந்த ஒரு பக்கமும் சுயநலம் போகக்கூடாது. கணவன் வீட்டிலிருந்து மனைவி கணவன் தாய் வீட்டுக்கோ, தாய் வீட்டிலிருந்து கணவன் வீட்டுக்கோ அந்த வீட்டோட அந்த சுரண்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த சுரண்டல் தன்மை வரக்கூடாது. வாழ்வில் சுயநலமில்லாத இடங்களை பார்க்க முடியாது. குடும்பம் நம்மை பொறுத்தவரையில் சுயநலமில்லாத ஒரு இடம் யாருமே இல்லை. அப்படித்தான் பெற்றோர் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுப்பாங்க. அப்படி விட்டு கொடுத்த பிள்ளைகள் மேலே வந்துருவாங்க. இந்த மட்டும் அவர்களுக்காக தியாகம் செய்வாங்க. நான் போன தடவை பேசும்போதே சொன்னேன். கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டுட்டு அம்மா சாப்பிடாம தண்ணியை குடிச்சுட்டு இருக்கிறதுலாம் உண்டு. இல்லை பழைய சாதம் நிராகாரத்தை குடிச்சுட்டு இருந்தவங்களாம் உண்டு. அது மாதிரி குடும்பத்தில் அந்த குடும்பங்கள்லாம் மேலே வரும்.
அதை நாம் அறிந்து குடும்பம் நம்மை பொறுத்தவரை சொல்லிடமில்லாத ஒரு இடம், நமக்கு இல்லாத இடம் அது ஒன்றுதான். அதை நாம் அறிந்து போற்றினால் அது வளரும், வளம் சேரும் முறையில் வளரும். அதற்கு பொருத்தமில்லாத அம்சங்களை குடும்பத்தில் புணர்ந்தால் அது புரியத்தன்மை குறைந்து வீரல் விட்டு உடையும், பயனற்று போகும். குடும்பத்தை பயனற்றமாக்குவது பல்கலைக்கழகத்தை பள்ளிக்கூடமாக்குவது போலாகும், நஞ்சையில் குஞ்சை பயிர் செய்வது போலாகும். அதனால இது ஒரு உதாரணம். சொந்த பிள்ளையை விட இரண்டாம் மனைவி முக்கியமானது. இன்னொரு குடும்பங்களுக்கு கணவன் முதல் மனைவி இழந்து போனதுக்கு இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க வயசுல குறைஞ்சவர்களாக வருவாங்க. அப்போ அவங்க மேல இந்த கணவனுக்கு இருக்கிறதுனால இந்த முதல் மனைவியின் குழந்தையை அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க அப்போ அதுக்கும் குடும்பம் கிடையாது. மகனை விரட்ட மனம் வந்தால் அதற்கு மனமென பெயர் இல்லை, கொடுமைன்னு பேர். அப்படி மீறி ஒருத்தர் என்ன செஞ்சாரா, கொடுமை செய்த மாத்தாந்தாய்க்கு உத்தியோகத்திற்கு போனவுடன் முதல் காரியமாக பணம் சேர்த்து பெரிய நகை செய்து அவரிடம் கொடுத்து நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் பெறும் பெரிய மனிதர் இந்த நாட்டில் உண்டு. கோடிக்கணக்காக இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கில் உண்டு. அவர் நின்ற இடம் கோயில். தாயார் மாத்தாந்தாயை நாங்கள் சரியாக நடத்தலைனாலும் தெய்வமாக மதித்த இடம் உண்டு. அது அவர் நின்ற இடம் கோயில். அவர் நடமாடும் தெய்வம். அவருக்கும் அந்த அம்மையார் இன்னும் அன்பு செலுத்தியதாக தெரிகிறது. சின்னராசுன்னு ஒரு படம் வந்தாங்க, பாக்கியராஜ் படம். மாத்தாந்தாய் வந்து அவனை நம்ப வச்சு அவனை ஏமாத்துற மாதிரி இருக்கிறது. அதனால அதுவும் முக்கியம். அப்படி இல்லாம இந்த மாத்தாந்தாய் செஞ்சு கூட இந்த மாத்தாந்தாய்க்கு சாப்பிட்டார விட்டு சாப்பிட்டது முடிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போன பிறகு நகை செஞ்சு கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அது வந்து அவரை வந்து உயர்ந்தவராக இருக்காங்க. இது போல இருக்கிறவங்களால தான் குடும்பம் ஏற்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாத்தாந்தாயின் குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சு மேலே கொண்டுருவாங்க. வெற்றினை பாராட்டு அவர் பெற்ற பிள்ளைகளை நாம் அழைத்து போய் வெற்றினை பாராட்டாமல் படிக்க வைத்து பட்டம் பெற வைத்து வேலை பெறச் செய்து அவர்கள் வீசு பாதமடையப்படுகிறார். அவர் குடும்பம் என்பது அவர் போன்றவரால் ஏற்படுவது, அவர் மாத்தாந்தாரால் ஏற்படுவதில்லை. எனக்கு தெரிஞ்ச இங்கே இன்னொரு குடும்பம் உண்டு. முதல் தாரத்துக்குள்ள அவங்க ரெண்டாம் தாரம் படித்தாங்க. ரெண்டாம் தாரத்து டைம்ல எல்லாம் அவங்க வீட்டில் படித்தாங்க. அவங்களோட அந்த ரெண்டாம் தாரத்து தாய் வந்துட்டு தன் பிள்ளைகள் வீட்டில் இல்லாமல் உயிர் போகிற வரைக்கும் முதல் தாரத்து பையன் வீட்டிலே இருந்தாங்க. அவர் வீட்டில் சேர்த்தாங்க. மாதிரி இருந்தாங்க. அது அவர் அந்த குடும்பம் மிக உயர்ந்த குடும்பம். இப்போ அந்த பிள்ளைகள் எல்லாரும் அதில் என்ன ரெண்டாம் தாரத்து பிள்ளைகளுடைய ஒரு குழந்தை வந்து பெரிய தொழிலதிபராக இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த அவங்க எல்லா பொண்ணுகள் வந்து எல்லாரும் நல்லா நிலைப்படுத்துவாங்க. அடுத்த வாரிசுகளை நல்ல நிலைப்படுத்துவாங்க. அந்த ஆதர்சமான குடும்பமாக அந்த ரெண்டாம் தாரம் வந்தும் கூட வந்ததாக அது அப்பா தொடர்பு பொருத்தம் வந்து. இன்னொரு இது மாதிரி உதாரணத்துக்கு வேற ஒரு உதாரணம் பார்த்தாரு. பள்ளியில் தன்னை ரத்தவர படித்து தலைமை ஆசிரியராக இருந்தது. இவர் டிஇஓ ஆகி அப்பள்ளியில் தணிக்கைக்கு வரும்பொழுது முதல் காரியமாக தலைமை ஆசிரியரை வீட்டில் போய் பார்த்து நமஸ்காரம் செய்து உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்க கற்றுக் கொடுக்கும் கோயில் குடும்பம் மட்டுமே. இது பழைய காலத்துல அந்த பையனை அப்பா அடித்த தாயார் விசாரிக்க சொன்னபோது தகப்பனார் என்ன சொன்னார், ஆசிரியர் அடித்தால் அதை நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னார். அதனால இப்போ தோலை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு. அடிச்சுட்டாக்க உடனே போய் நின்று அங்கே இது பண்ணுவாங்க. அந்த பிள்ளைகள் மேலே வராது. இவர் இப்போ அப்படி அடித்தது அப்பா கேட்காம விட்டதுனால தான் அந்த தலைமை ஆசிரியரையும் என்ற கல்வி அதிகாரியாக டிஇஓவாக அந்த பிள்ளை வர முடியுது. அவருக்கு போய் ஆசீர்வாதம் இது இந்த உயர்ந்த அந்த தந்தையினுடைய உயர்ந்த குணம் இவர் மேலே வர்றதுக்கு துணையாக அந்த தகப்பனாரே இந்த பண்பை கற்றுத்தர முடியும். அந்த ஆசிரியர் அடித்தா அதை நான் அப்பா பெற்றோர்கள் அடித்து போய் சலுகைக்கு போய் ஏன் அடிச்சுன்னு கேட்டாங்க. அந்த பயிற்சிய வளர்ச்சியை அப்படி இல்லாமல் அது அந்த பழக்கம் இருந்தாக்க இது இதோட தொடர்புடைய இருந்தாலும் இது அப்பா பெற்றோருடைய தொடர்புடையதுனால இதை சொல்றாங்க. எந்த நூலகமும் பள்ளியின் அரசியல் கட்சியும் இந்த பண்பை போதிக்க முடியாது. குடும்பத்தால் மட்டுமே முடியும், மற்றவர்களால் தான் முடியுது. அப்படி அப்பா அந்த அடித்தவரை அடிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த பையன் வந்து டிஓ ஆனவர்களும்
தன்னை அடித்து அந்த மேலே தன்னை அடித்து போய் ஆற்றுவாங்க. அந்த பேணி வளர்ப்பது நம்ம கடமை. குடும்பத்தை ஒரு ஸ்தாபனமாகவோ சௌகரியமாகவோ கருதக்கூடாது. அது வளர்ச்சிக்குரிய ஒரு இடமாக கருதணும். அதான் அடுத்தது முதலே பணத்தை பெரிதாக கருதின குடும்பம் அது தவறான விழா அப்படிங்கிறது. பணத்தையே சில பேர் இருந்து சொன்னாரு. அப்படி இல்லை, இங்கே பண்பான குடும்பம் பணத்தை கருதாது. அந்த கருதினால தன் வீட்டு பையன்னு நினைக்கணும். அவனையும் விளக்கம் கேட்காம வச்சிருக்கோம். ஆனா அவன் வந்து அந்த அப்படி செய்வாங்க. ஆனா அவன் என்ன பண்றான், சுயநலமா வந்து பணத்தை விரயம் பண்றான். விரயம் செய்தவருக்கு எவர் பொருளாலும் விரயம் செய்தாரோ அவரிடம் உதவி செய்யப்பட்டது. அவரும் மனிதர்களோடு கொடுக்க பிரியப்பட்டார். வாழ்க்கை சூழ்நிலை ரூபாயும் கொடுக்க முடியாதபடி தடையப்படுகிறது. குடும்பம் ஒரு பொக்கிஷம். ஏடாக கொட்டினாலும் மீண்டும் அன்பு செலுத்தும். சுயநலம் வாழ்வுக்கு கட்டுப்பட்டது. குடும்பம் கொடுக்க பிரியப்பட்டாலும் வாழ்வின் நியதிகள் தடையாக வந்து நிற்கின்றன. அது சுயநலம். சுயநலத்திற்கு எல்லை உண்டு. குடும்பத்தின் நல்ல குணத்திற்கு எல்லை என்பதே இல்லை. சுயநலம் வந்தாக்கா அது இல்லாம குடும்பத்தினுடைய அனைவர் நிலமும் அப்படின்னு நினைக்கிற தாயும் தந்தையும் குழந்தைகள் இருந்தால் அது சொல்லுவாங்க. 100 சம்பாதிப்பவன் ₹1,00,000 சொத்து தனக்கு வேண்டாம், தன்னுடன் பிறந்த பங்காளி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என நினைப்பது தனிநபர் நல்ல குணம் என்றான். அதுவே அவன் தன் குடும்பத்திலிருந்து பெற்றது. தனக்கு சொத்து வேண்டாம், அவன் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கட்டும், பங்காளிகளுக்கு சொத்து கொடுக்கணும் நினைக்கிறது அவன் தன்னலமற்ற அந்த குடும்பத்திலிருந்து பெற்றது. பெற்றவர் பொருளை பெற்றார், அன்பை பெறவில்லை. கொடுத்தவருடைய அன்பு கண்ணுக்கு தெரியவில்லை. அவர் கொடுத்த பொருள் தெரிந்தது. ஒரு 40 ஏக்கர் இருக்கிற பட்டதாரி வந்து தன் தங்கைக்கு வந்து ஒரு நல்ல படித்தவங்க இருக்காம படிக்காத கிராமத்துல இருக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் 4 ஏக்கர் நிலமுள்ள பட்டதாரி என்ன பண்றாரு, தன் நிலத்தையும் குடும்பத்தையும் எடுத்து தங்கையை பட்டதாரி மாப்பிள்ளை இருக்கிறாரு. கிராமத்துக்கு வாழ்க்கப்பட்ட பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணன் செய்த துரோகம் செய்தாலும் தெரியல. இருந்தாலும் பட்டதாரி கொண்ட பொண்ணுக்கு அண்ணன் செய்த தியாகமும் தெரியல. போனாலும் மனிதனுக்கு அதனால தெரிஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. 4 ஏக்கர் தான் இருக்கிறதுனால அண்ணன் அந்த பழைய காலத்துக்கு அப்ப விலை குறையா இருந்தாலும் அந்த நிலத்தை விட்டு தன்னுடைய தங்கையை வந்து படித்தவருக்கு இருக்கிறாரு. ஆனா அது 40 ஏக்கர் இருக்கிறதுனால வந்து இன்னொரு கிராமத்துல இருக்கிறவங்க அது அவருடைய சுயநலம். ஆனா இதுக்கு மேல என்ன சொல்றாரு, இதை வந்து இந்த தங்கைகள் அந்த தங்கைக்கு துரோகம் செய்த அண்ணனுடைய குறையே அந்த முதல்ல வருத்தப்பட்ட, ஆனா அதை ஏற்றிட்டு போய் அவங்க கிராமத்து கடனோட வாழ்றாங்க. ஆனா இந்த இது நினைத்து பார்த்து இந்த மாப்பிள்ளை தனக்கு பட்டதாரி மாப்பிள்ளை கிடைக்கப்படாதான்னு அந்த பொண்ணு நினைக்கிறார். ஆனா பட்டதாரி 4 ஏக்கர் நிலத்தை விற்று பட்டதாரி கொடுத்ததுக்கு அந்த பட்டதாரிக்கு அந்த பெண்ணுக்கு அது தெரியல. அவர் பட்டதாரி காக்காக தான் இருக்கிறாரு, பட்டதாரி பெரிய வேலைக்கு வந்து போடாதா அப்படின்னு அவர். ஆனா தன் சொத்தை காப்பாற்றிய பட்டதாரிக்கு தான் தங்கைக்கு துரோகம் செய்வது தெரியவில்லை. அதனால இதெல்லாம் குடும்பங்கள் இருக்கும். குடும்பங்கள் நல்லது செய்வதும் கெட்டது செய்வதும் அவர்கள் நிலையை பொறுத்தது. எதற்கும் அந்த நேரம் சூழ்ந்து முக்கியத்துவம் உண்டு. சொத்தெல்லாம் கொடுத்த தங்கைகளை நல்ல இடத்தில் கொடுத்த பட்டதாரிக்கு தங்கைகள் சேர்த்து தொந்தரவுகள் செய்தார்கள். அப்படி இருப்பாங்க. அவர் திருமணத்தை தடை செய்தார்கள். இதெல்லாம் குடும்பங்கள்ல இருக்கிற எடுத்துக்காட்டுகள். எல்லாத்துக்குமே என்ன நாங்கள் சுயநலம் வந்தது. அவரவர்கள் நலத்தை நினைக்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களே அப்படி இல்லாம தங்கைக்காக நம்ம நிறைய சினிமாக்கள்ல படிச்சிருக்கோம். தங்கைக்காக எல்லா தியாகம் செய்யறவங்க இது பண்றதுதான் நிறைய படிக்கிறோம். பாசமல இருக்கிற படத்துல தங்கைக்காக சிவாஜி கணேசன் தங்கைக்காக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அது மாதிரி நிறைய சினிமாக்கள். நல்லதா கெட்டதா உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதே வாழ்வில் பேச்சில்லை. வறுமை இருந்தால் செல்லும். செல்வது என் குணத்தை பொறுத்தது என்பது வாழ்வு. நல்லதையும் உலகம் மறக்கும், கெட்டதையும் பட்டவனும் மறப்பான். மறந்ததை விடு, இன்றுள்ள நிலை என்ன என்று பார். முடிந்தால் செய், முடியாவிட்டால் பேசாமல் இரு என்பது வாழ்வின் சட்டம். சுயநலமாக நடந்தால் குடும்பம் வாழ்வின் சட்டத்திற்குள் வருகின்றது. இப்ப
அன்னை தவறவங்க வாழ்வின் சட்டத்தை மீறி உயர்ந்த நிலைக்கு போகணும். வாழ்வின் மறுமொழியை மீறி மேலே போகணும். அது நல்லது நடந்தாதான் வாழ்வின் சட்டம் நல்லது கொடுக்கும். சுயநலவி கட்டு வேலை செய்தாலும் குடும்பம் வாழ்வுக்கு வரும். ஆனால் தாண்டி போகணும். உயர்ந்த குடும்பத்தை தாழ்ந்த வாழ்வின் சட்டத்திற்கு கொண்டு வருவது சுயநலம் போன்ற தாழ்ந்த குடும்பம் உயர்ந்து வரும். நான் முதல்ல அதுக்குள்ள எடுத்துக்காட்டுகளும் பார்க்கலாம். ஆனால் சுயநலம் ஒன்றுன்னா அது தாழ்ந்த வாழ்வு பொது. பொது என்பதால் சிறப்பாக இருக்க முடியாது. குடும்பம் தனி. தனி என்பதால் சிறப்பு பெறக்கூடியது. சிறப்பு பெற்றால் தனியான குடும்பமாக நிற்கிறது. தனி சிறப்பாக நிற்கும் குடும்பத்தில் சிறப்பில்லாத பொதுவான வாழ்க்கை முறைகளை கொண்டு வருதல் உயர்ந்ததை உயர்ந்து தாழ்ந்து தாக்குவதாகும். தாழ்ந்த குணங்கள் குடும்பத்திற்குள் உதவார். உயர்ந்த குணங்களால் பொதுவான வாழ்விலிருந்து சிறப்பான குடும்பத்தை உற்பத்தி செய்தபின் தாழ்ந்த குணங்களை குடும்பத்தில் கொண்டு வந்தால் குடும்பம் தன் சிறப்பிழந்து பொதுவான வாழ்க்கையாக்கி மாறுகிறது. அல்ல, குடும்பத்தை நடக்கும்போது உயர்ந்த குணங்கள் மட்டும்தான் வரணும். சுயநலம் இருக்கவே கூடாது. பிற நலம் இப்போது கட்டணும். அதாவது அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய நலனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உறுப்பினருக்கு இது அப்புறம் ஆராயாமல் செய்யாம ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். இதுதான் உதாரணம். காட்டில் மழை பெய்தால் நனைய வேண்டும். முயன்று வீடு கட்டினால் மழையிலிருந்து காப்பாற்றலாம். வீடு கட்டலின் கூலியை பிரித்து விட்டால் வீடு மழையிலிருந்து உண்மை காப்பாற்றாது. செய்த வேலை வீணாகும். அதே போல வீட்டை கட்டி சுயநலமானவருக்கு கொடுத்தால் முதற்காரியமாக உண்மை வீட்டிலிருந்து வெளியேற்றுவார்கள். சுயநலமாக இருப்பதும் சுயநிலைமைக்கு உழைப்பதும் ஒரே பலன். அதனால் அதையும் கவனிக்கணும். நம்ம உழைச்சி கொடுக்கறது வந்து சுயநிலைமை கொடுக்கணும். அதுவும் அதே பலன். 6 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் 3 தமக்கைக்கு ஸ்வீகாரமாக கொடுத்தார். தமக்கையை முதற்காரியமாக குழந்தைகளுக்கு தாயார் தகப்பனார் மீது வெறுப்பு ஏற்படுத்தினார். மீதி நாட்கள் முழுவதும் பெற்றோரும் குழந்தைகளும் சந்திக்கவில்லை. ஒரு மகன் விபத்தில் மாட்டி சுத்தியிலும் உயருமாக ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது பெற்றோர் அவர்களை வந்து பார்த்துவிட்டு திரும்பிவிட்டனர். மனைவி பார்த்துக் கொள்கிறாள் போதும் என்று சொன்னார்கள். நம்ம மனைவி பார்த்துக்கிறார். இது வந்து பாசமில்லாமல் வளர்ந்த குழந்தைகளுக்கு. கிராமத்து கணக்கப்பிள்ளை மகன் டவுனில் படித்துக் கொண்டிருந்தான். காலரா வந்து விட்டது. தற்செயலாக பார்த்தவர்கள் வீட்டிற்கு அழைத்து போய் சிகிச்சை செய்தார்கள். பெற்றோருக்கு சொல்லி அனுப்பினார். வந்தவர்கள் நீங்கள் தான் நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்களே, ஏன் எங்களுக்கு 3/4 ரூபாய் செலவு வைத்தீர்கள் என்று கொண்டிருந்தார். பெற்றோர் தன்னை சேர்த்து ஓராக உழைத்து உயர்ந்து வந்திருக்காங்க. அப்படி இல்லாம சுயநலமா இருக்கிற பெற்றோர் ஒரே மகன் வந்து போகும் செலவு 3/4 ரூபாய் பையனை அழைத்து போய் கவனிக்க வேண்டும். அதுபோல பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுயநலம் வரும்போது மற்றெல்லாம் குடும்பம் அடிபட்டு போகுதுங்கிறத அந்த அப்பா திருப்பிட்டு அயன் நம்பி 1000 ரூபாய் விற்கும் பொழுது ஏக்கர் 27,000 விற்ற நிலையில் ஊரில் 20 ஏக்கர் நிலம் தம்பிக்கும் அண்ணனுக்கும் இருந்தது. தம்பி படிப்பை முடித்து பம்பாய்க்கும் அகமதாபாத்துக்கும் போய் வாழ்க்கையில் இளமையை நிறுத்துவதை ரசித்தார். அதுவே பெருந்தம் என முடிவு செய்து திருமணம் வேண்டாம் என்றார். பல ஆண்டுகளுக்கு நண்பர் வகுப்பலார் திருமணம் செய்து கொண்டார். குடும்பம் இப்பொழுது அமைந்தது. பெற்றோர் சொத்து வேண்டும் என்று நினைத்தார். அன்று குடும்பம் வேண்டாம் திருமணம் வேண்டாம் என்றார். குடும்பத்தை ஏற்று குடும்ப சொத்தை நாடினார். அண்ணன் நிலம் நான் சம்பாதித்தது, தகப்பனார் சம்பாதித்ததில்லை என்றார். குடும்பம் வேண்டாம் என்ற மனநிலையில் உதறி தள்ளிய சொத்து மனம் புண்பட்டு மீண்டும் இனி வேண்டும் என்ற பொழுது வர மறுக்கிறது. நிலம் ஜடம் என நாம் நினைக்கிறோம். ஆனால் இது போன்ற உணர்ச்சி உள்ளது என நாம் முக்கியமான கேள்விகளை காணலாம். அந்த குடும்பத்துக்கு உள்ள அந்த பாசம் இல்லாம பாசத்தைக்கு போய் மறுபடியும் வந்து சொத்து வேணும்னா வல்ல நிலம் ஜடம் பார்க்கிறோம். குடும்பம் அமுத சுரபி, அதனால் எதையும் கொடுக்க முடியும் என்று நாம் அறிவதில்லை. இந்த குடும்பங்கிற சாதனத்தை சுயநலம் இல்லாமல் வளர்த்தா அது அமுத சுரபியா எதனாலும் கொடுக்கும். உடலை போன்றது குடும்பம். உடலின் சக்திகளும் திறமைகளும் ஏராளம். பயிற்சியால் அதே வெளியாகும். உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு தயாரிச்சுட்டோம்னா பயிற்சி உடம்பாக்குறாங்க. பயிற்சி இல்லைன்னா உடம்பு நல்லா இருக்காது. நாம் உடல் நன்றாக இருந்தால் கவனிப்பதே இல்லை, அதை அலட்சியப்படுத்துறோம். அப்ப அது உடம்புக்கு நோயா வருது. வயசான பிறகு நமக்கு அது கஷ்டப்படுறாங்க. நலன் புரிந்தால்தான் கவனிப்போம். அதே போல் குடும்பம் நமக்கு செய்யும் சேவையை நாம் அறிவதில்லை. அந்த குடும்பத்தை நமக்கு சேவை செய்யுங்கிறது அறிவிட்டு அது நல்லதா இருக்கும் போதே நம்ம கவனிச்சோம்னா அது நமக்கு நிறைய செய்யும். ஒரு சௌகரியம் குறைந்தால் தான் அது அருமை தெரியும்.
குடும்பத்தை பாராட்டினால் அதனால் எதையும் கொடுக்க முடியும். சுதந்திரமில்லாம குடும்பத்தை பாராட்டினா அதோட எல்லாமே உறவனுக்கு தொங்குத்தேன் கொடுத்த குடும்பங்கள் உண்டு. ராஜகுமாரனாக பிறந்தவன் ராஜாவாகிறான். இவன் சொந்த திறமைகளை மட்டும் கருதினால் இவனால் அறிவாளியாகவும் ராஜா பையனாக தான் ராஜாவாகிறான். தலைவனாக வர முடியாதவில்லை. இருந்தாலும் பிறப்பு இவனை அரசனாக. இங்கிலாந்து ராஜ குடும்பத்தில் பிறந்தால் அவ்வளவு விளக்க மரியாதை. அத்துடன் அவர்கள் அறிவிலிகள் என்ற நம்பிக்கையும் உண்டு. அந்த ராஜாக்கள்லாம் படிக்காதவங்க முட்டாள்கள் நினைக்கிறார். அறிவிலியையும் அரசனாக்குவது அரச குடும்பம். குடும்பம் எல்லா குடும்பங்களும் தம் அன்பாலும் கவனிப்பாலும் ஆர்வத்தாலும் குடும்பத்தின் சுயநலத்தாலும் பரம்பரையாலும் நல்ல குணத்தாலும் தகுதியற்றவனுக்கு தகுதியை பெற்றுத் தருகிறது. இன்னும் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி கொடுக்கிறது. சிறிய மனிதனை பெரிய சாதனை செய்ய வைப்பது குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய பெருமையை உண்டு. இதுவும் ஒரு பொது சட்டம். பெரிய பள்ளியில் மக்கள் அதிகமாக்கி வாழ்கிறது. நகரத்தில் திறமை குறைந்தவன் தொழில் நிர்ணயிப்பது. மேலைநாட்டில் சராசரிக்கு கீழே உள்ளவர் PhD படிப்பு படிப்பது. கீழே உள்ளவர் பிரபல வக்கீல் மக்கு மகன் தொழில் வெற்றி பெறுவது போன்றவை சிறிய மனிதனுக்கு பேருதவியை சூழ்நிலை தருவதாகும். குடும்பம் அனைவருக்கும் அடுத்த நிலை சாதனையை எட்ட உதவுகிறது. குடும்பத்தை நம்ம சரியாக எடுத்து வச்சுருந்தோம்னா திருமணம் இல்லாமல் செய்ய முடியும்னா அது அடுத்த நிலை சாதனை எட்ட உதவுகிறது. திருமணத்தை கேலி செய்ய எழுதிய கதைகள் பல. காட்டில் புலி வந்த பொழுது புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் அனைவரும் என்மேல் படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அதை காப்பாற்றியது மற்றவர்களான என ஒரு கதை. ஆபீஸ், கட்சி, ஊர், நண்பர் குழாம், உறவு, ஸ்தாபனம், தனி மனிதனுக்கு செய்யும் உதவிகள் கணக்கில் ஒவ்வொரு ஸ்தாபனமும் தனி மனிதனுக்கு உதவி செய்கிறது. கணந்தோறும் அந்த உதவி வந்தபடியே இருக்கும். அதை அறிவது, அறிந்து போற்றுவது நன்றி அறிதல். அறியாதது கடனாக இருக்கிறது. இது தெரியும். அப்பாவும் அண்ணையும் வந்து நன்றி அறிதலை பற்றி எவ்வளவு சிறப்பாக சொல்றாங்கன்னு தெரியும். நன்றி அறிதலை பற்றி இந்த மேஜிக்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஆசிரியர் அவங்க சீக்கிரத்து பவர் இதெல்லாம் எழுதினாங்க. இந்த நன்றி அறிதல்ங்கிறது ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் நான் மாயாஜா தமிழில் மாயாஜாலம் மொழிபெயர்ப்பு கொண்டிருக்கு. மாயாஜாலம் போல நீ வாழ்க்கையில் வந்து இருக்கேன்னு ஒவ்வொரு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம வந்து சாப்பிட்றோம். இந்த சாப்பிட்ட நமக்கு அரிசி கடையில் போய் வாங்கிட்டு வரதான் தெரியும். அந்த அரிசியை விளையிறதுக்கு வந்து சேத்துல நின்று வேலை செய்ய விவசாயிகள் இருக்காங்கன்றத நம்ம நடந்துடுறோம். அந்த இதுக்கு வந்து அதே மாதிரி காய்கறிகள் அப்படித்தான் எல்லா பொருட்களும் அப்படிதான். வீடு கட்டுறது இந்த இதில் சேர்த்து சிமெண்ட்லேயும் இது செய்கிறது இந்த வசதியான வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த வீடு கட்டுற தொழிலாளி வந்து சிமெண்ட்லேயும் இதுலேயும் அந்த இதில் இறங்கி வேலை செய்யறாங்க. கலவை போட்டு எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் ஒன்று நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கங்கிற மேஜிக் இதில் எழுதுறாங்க. அந்த நன்றி வந்தாக்க அந்த அதுதான் சொல்லி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அடிப்படை பேசிக்கிறோம். ஒரு தேவதைகள் மாநாடு நடந்தது. அதில் ஒரு கடைசியில் ஒரு தேவதை வந்தது. மற்ற தேவதைகளுக்கு செல்வத்துக்குரிய தேவதை அந்த தேவதைக்குலாம் யார் எளிய வெள்ளை உடையில வந்தது. அது யாருன்னு கேட்டால் நான் கிராட்டிடியூட் நன்றி அறிவிப்பு. அந்த நன்றி அறிவிப்பு குடும்பத்தில் அந்த நன்றி அறிவிப்பு இருந்தால் நேரத்தில் தனிமனுக்கு கணக்கில் அடைஞ்சாவது கணந்தோறும் அந்த உதவி வந்தபடி இருக்கும். சமூகத்திலிருந்து வர அதை அறிவது, அறிந்து போற்றுவது நன்றி அறிவது. அறியாதது கடமாக இருக்கிறார்கள். சுதநலம் தன்னை உயர்த்தி தனக்கே மாலை சூடி நெப்போலியன் பீட்டர் போல் தானே கீழன் வைத்துக் கொண்டு தன் பெருமைகளை மட்டும் எந்த நேரமும் பறைகாட்டுவதில் ஒரு சிலம் உண்டு. அதனால வந்து தன்னைதான் பெருசாக நினைக்கணும். அச்சிகரத்தை எட்டியவர்கள் நன்றியர்களுக்கு புறம்பானவர்கள். அவங்களுக்கு நன்றியர்கள் இல்லை. அதற்கு எதிரான துரோகத்திற்குரியவர்கள். துரோகமானாலும் தனக்கு ஆதாயமானால் விரும்பி செய்வார்கள். இவர்கள் ஆபீஸ் தம்மால் ஆதாயம் பெறுகிறது, கட்சி தம்மால் வளர்கிறது, ஊருக்கு தானே உயிர், உறவுக்கு பெருமை தருவது தானே என கருதுவார்கள். அதற்கு அடுத்த கட்டம் உண்டு. அவர்கள் குடும்பம் தன்னுடன் ஒத்துழைக்கவில்லை, குடும்பம் தனக்கு துரோகம் செய்திருக்கிறது என்று பேசுவார்கள். இவர்கள் சுயநலவாதத்துக்கு அவர்கள் சுயநலத்தில் சுய உருவம். அதனால விலாசம் தெரியாதவர்கள் போனதில் அப்புறம் அவங்கள விலாசம் தெரியாமல் ஒரு சிறு வருமானம் வந்தது. பொன்போல போற்றியதால் அதன் மூலமாக பொன்னே வந்தது. கிடைத்த முதல் பருக்கை பொன்னாக இருந்தது. அதை போற்றியதால் வந்த பொன் பருக்கை துச்சமாக அடுத்து மதிப்பு தெரியாது. என்னால்தான் இத்தகைய நடக்கிறது, நானே பட்டமரத்தில் துணி கொடுத்தேன், என் பெருமையை ஏற்காவிட்டால் துவம்சம் செய்யேன்னு ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்.
அதை 1000 முறைகள் சொல்லி வந்தது. இந்த ஸ்தாபனம் வேற 4 பேர் செஞ்சு அந்த ஸ்தாபனம் எழுதுறதுக்கு கொடுத்து மேலே கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் செஞ்சது தானா செஞ்சேன்னு சொல்றாங்க. சுயநலத்தின் சுய உருவம் தான் தவறி வர மற்றவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அழைக்கும் ஸ்தாபனம் என்று அமைத்தார். முதலில் ஏற்பட்ட ஸ்தாபனம் சுமூகம் அடைப்பது சர்க்கார். அதன் பிறகு விவசாயம், வியாபாரம், ஸ்தாபனங்களை ஏற்படுத்தின. ஜாதி நம் நாட்டில் முக்கியமான ஸ்தாபனம். கல்லூரி, பள்ளிகள், கல்வி ஸ்தாபனங்கள், அரசின் விவசாயமும் குடும்பமும் வியாபாரமும் பொதுவாழ்வும் ஏற்படுத்திய இராணுவம், ரயில்வே, போக்குவரத்து, சந்தை, மார்க்கெட் என 1000 ஸ்தாபனங்கள். இவற்றால் நாம் வாழ்கிறோம். அவற்றை நாம் கருதாதது அவர் என்றாலும் பரவாயில்லை. நம்மாலவே வாழ்கின்றன, பிழைக்கின்றன என்பது குறையை குற்றமாக்கும் செயல். அங்கேயும் நன்றி வரதா வர இந்த ஸ்தாபனங்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்தாபனங்கள்லாம் நம்ம பயன்படுறோம். அரசு இருந்து ரோடு போட்டதுனால தான் நான் பரம்பரைக்கு புரிகிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரோடுகள்லாம் கட்டுச்சாலைகள் தான். கார் ரோடு கிடையாது, சிமெண்ட் ரோடு கிடையாது, எல்லாம் கார் ரோடாக தான் இருக்குது. நான் இருந்த திருவையாறு சின்ன நகரம் தான். அந்த நாளில் எலக்ட்ரிசிட்டி எங்கள் தெருவில் 10 வீட்டில் தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். நாங்கள் இது முடிக்கிற வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தான் நான் படித்தேன். அந்த தமிழுக்கு அந்த எஸ்எல்சி முடிச்சு 11 வருஷம் அதுக்கப்புறம் முடிக்கிற வரைக்கும் அதெல்லாம் இருந்து இப்போ மாதிரி அத்தனை வீட்லையும் இங்கே வகையான இருக்கிற குடிசை வீட்டுகளுக்கு எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி இருக்குது. கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, இது கேஸ் இருக்குது. இதெல்லாம் மாற்றம். இதெல்லாம் நல்லது நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நன்றி எடுத்து கவர்மெண்ட் தான் எல்லா ஸ்தாபனங்களும் இதெல்லாம் வரணும். இதெல்லாம் வர்றதுக்கு அவர் வாழ்கின்றன. அதெல்லாம் நம்மளாலதான் பிழைக்குது அப்படின்னு நினைச்சோம்னா அது அறியாது. இந்த எல்லா ஸ்தாபனங்களுக்கும் அஸ்திவாரமாக இருந்தது குடும்பம். இந்த எல்லா ஸ்தாபனங்களும் முடிவாக குடும்பத்திற்கு சேவை செய்கின்றன. நம்ம குடும்பம் அந்த மாதிரி வாய்க்கால் கடைகள் செய்தி இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு சேவை செய்கின்றன. எல்லா ஸ்தாபனங்களும் முடிவாக குடும்பத்திற்கு சேவை செய்கின்றன. எனவே அஸ்திகாரமாகவும் சிகரமாகவும் அமைந்த ஸ்தாபனம் எல்லாத்துக்கும் அடிப்படை குடும்பம். அதுக்கு மேல சிகரமா இருக்கிறது குடும்பம். மணியும் மகுடமும் அதுவே. அதுதான் முக்கியங்கிற அர்த்தம். நாம் அதற்கு சேவை செய்வதே மனிதத்தன்மை. நமக்கு குடும்பம் சேவை செய்ய வேண்டும் என நினைப்பது மனமே. அதனால குடும்பத்துக்கு நாம சேவை செய்யணும். இல்லாம யாராச்சும் எனக்கு குடும்ப துரோகம் சொல்றாரு. குடும்பம் எனக்கு துரோகம் செய்தது என்பவர் குடும்ப துரோகியா இருக்கிறார். அவர்தான் துரோகியா இருக்கிறார். குடும்பம் பெரிய சொத்து. அதனால் நாம் 1000 பலன்கள் பெறலாம். அதற்குரிய பழக்கங்கள் இருந்தால் குடும்பம் பெரும் சேவையை செய்யும். நமக்கு பெரிய மனப்பான்மை இருந்தால் குடும்பத்தின் நிலை உயர்ந்து நமக்கு பெரிய சேவை. நமக்கு விட்டுக் கொடுக்கறதுக்கு எப்பா இருந்தாலும் நமக்கு தெரியும். விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு சுயநலம் இல்லாம நம்ம செய்யற நம்ம குடும்பத்திலோட உறுப்பினர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோருக்கு இவங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுக்கிறதாக்க நம்ம அந்த குடும்பம் நமக்கு பெரிய சேவை. ஆழ்ந்த பழக்கங்கள் அதெல்லாம் வாழ்க்கை குடும்பத்தை ஆழ்ந்த பழக்கங்கள் குழந்தைகள் என்பது சிறுவர். அதனால் பெற்றோருக்கு குழந்தைகளை விட அதிக அறிவு உண்டு என்பது உண்மை. ஆனால் பூர்ணம் குழந்தைகளுக்கும் அறிவு உண்டு இருக்கிறார். அடுத்த தலைமுறையை சேர்ந்த குழந்தைகள் சராசரிக்கு மேலேயே உள்ள குழந்தைகள் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும். இப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாம் சுப்ராமணிய செல்வன் 1956 அப்புறம் வந்த குழந்தைகள் எல்லாம் சுப்ராமணிய செல்வன் ஒரு அறிவுள்ளதாக இருக்கு. நமக்கு இங்கே வர்ற குழந்தைகள் மூலமாகவே நம்ம பார்க்குறோம். அதனால அந்த எதிர்காலத்தை பிரதிபலிக்கிறோம். அதான் சொல்றாரு, சராசரிக்கு மேலே உள்ள குழந்தைகள் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும். அதை பெற்றோர் பாராட்டணும். இதுவும் நான் பெற்றோர் சொல்றாரு, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து என்னை விட தன் குழந்தை பெருசா இருக்கிறது ஆணுக்கு மண்ணுக்கெல்லாம் இருக்குது. எல்லா உயிரிலும் தன்னை தரப்புல வேலை படிச்சிருந்தா நாலு அறிய சொல்லுவேன். ஆசிரியர்களும் அப்படித்தான். என்னுடைய மாணவர்கள் நல்லா இருக்கிறார்கள் பெருமைப்படுவாங்க. நல்ல ஆசிரியராக இருந்தாங்க. அது மாதிரி பெருமை. அது மாதிரி நம்ம குழந்தைகள் பெற்றோரை விட அதிகம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. பெற்றோர் வயதானவர்கள் இது அவர்களால் குழந்தை அறிய முடியாது. அவர்களுக்கு பழைய நிலைமையே தெரியும். எனவே பிள்ளைகளாக நாங்கள் பெற்றோரை விட அதிகம் அறிவோம் என்பதும் உண்மை. சராசரிக்கு கீழ்பட்ட பெற்றோரை பொறுத்தவரை சரி.
அனுபவம் குழந்தைகளுக்கு கிடையாது. அனுபவத்தால் அவர்கள் அறிஞர் அறிந்தவர்கள். அவர்கள் அனுபவத்தை தகப்பனார் அதிகம் தெரிந்தவர், நமக்கும் அதிகம் தெரிந்தவர். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ற இரண்டும் பூர்ண உண்மை அல்ல, பாதி உண்மை பாதி உண்மை. ஒரே வகையான அறியாமை இரு விஷயங்களிலும் வெவ்வேறு வகைகளாக உள்ளன. எதிர்கால தலைமுறை என்பதால் மகன் அனுபவத்தால் தகப்பனாரும் அதிகம் தெரிந்தவர். தந்தைக்கு அது அனுபவத்தினால அவருக்கு தெரியும். அனுபவம் அது 60 வருஷம் 70 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து பலதரப்பட்டவர்களோட வந்தாங்க. ஆனால் மகன் அவன் இந்த காலத்தில் பிறந்தவரால என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் எனக்கு தெரியாது. அவங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தான் மெயினாக இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் வேற மாதிரி இருக்கிறது. அது ஒருத்தர் இந்த தகப்பனார் அனுபவத்தின் மூலம் மகன் எதிர்காலத்தை அறிய என்பது மகனுடைய புதுநோக்கை தன் அனுபவத்தாரர்களுக்காக அறிய உண்மையை பற்றி இன்னைய பேச்சு முக்கியமானது என்னன்னா, குடும்பம் முக்கியமான ஸ்தாபனம். இந்த குடும்பங்கிற ஸ்தாபனம் சிறப்பாக இருந்தாதான் நம்ம மேலே வர முடியும். மிக முக்கியமானது சுயநலம் கூடவே இருக்கணும். ஒரு கணவன் மனைவியிலிருந்து சரியான இருக்கணும். கணவன் மனைவி வீட்டில் இருந்தோ மனைவி தேவையிருந்தோ அதை அதிகமாக பயனெடுக்கிறது அதுவும் கூடாது. சுயநலம் தான் இருக்கிறது. சுயநலத்தை விட்டு மற்றவர் நலம் பேணுதல் தான் இந்த அனுபவத்தில் நான் சொன்ன மாதிரி மற்றவர் நலம் பேணும்போது மற்றவரை மதிக்கும் போது அது அவரோட உயர்ந்திருக்கிறத பார்த்துதான் அனுபவம் பார்த்து அப்பாவும் அதை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வர அடித்த தலைமை ஆசிரியருக்கு அவருக்கு மேலே கல்வி அதிகாரியாக போய் ஆசீர்வாதம் தன்னை கொடுமைப்படுத்திய மாத்தாந்தாயிட்ட போய் நடை செஞ்சு கொடுத்து முயற்சி பண்ணாரு. அவர் குடும்பத்தை அவருடைய மகன்களை எல்லாம் சிறிய தாயார் குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவருடைய தெய்வமா மதிக்கணும். இது எல்லாமே அந்த சுயநலமின்மையை காட்டுகிறது. குடும்பங்கிற அடிப்படை சமூக அமைப்பு அடிப்படை ஸ்தாபனம் மேலே வரணும்னா அந்த சுயநலம். அதுக்கு மேலே முதல்ல ஒன்று சொன்னீங்கன்னா இந்த பாகுபாடு இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொன்னா அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி சொன்னா அது அப்படியே இருக்கு. அப்பா உதவக்காரன் அம்மா உதவக்காரன் அப்படின்னு யார் சொன்னாலும் எல்லாமே சரியான முறையில் பாகுபாடு செய்து அது புரிந்து கொள்ள அது மனசுல ஆழ பதிவதற்கு எனக்கு புரியவே கூடாது. அது அவருடைய இது வரணும். இப்போ துரோகம் செஞ்ச எந்த வகையில துரோகம் செஞ்சாங்க இது வரான பேருக்கு